ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில், அதாவது ஜூன் 1 அன்னைக்கு செவ்வாய் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, குரு சுக்கிரன் புதன் சேர்க்கை மிதுன ராசியில் இருக்குது, கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்பராசியில் ராகுவும் மீன ராசியில் சனியும் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை விருச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு, தன்னுடைய நீச்சஸ்தானமான விருச்சிக ராசியிலிருந்து. அதே சமயம் மேஜர் கிரக பயிற்சிகள்னு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1 அன்னைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார், தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு. சுக்கிரன் 8 அன்னைக்கு அதே மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, குருவோடு இணைகிறாரு. சூரியன் 15 அன்னைக்கு, ஜூன் 15 அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சூரியன் பயிற்சியாகி சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம். செவ்வாய் 20/6/2026 அன்று செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சனியின் 3ஆம் பார்வையில் வராரு. ஆக்சுவலாக சனி பார்வையில் செவ்வாய் வரும்பொழுதெல்லாம் உலக அளவில் பாதிப்புகள், இரத்த களரிகள் ஏற்படும்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அது ரொம்ப பெருசாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு பெரிய சிச்சுவேஷனை ஒரு பெரிய நாடு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சனி பகவானுக்கு குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வை இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் கடைசி பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 22/6/2026 அன்று புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, குரு பயிற்சி. குரு பயிற்சினால் உலக அளவில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த குரு பயிற்சினால் என்ன ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன ஒரு சின்ன சங்கடம் வரும் அப்படின்னா, தங்கத்தின் மதிப்பு கூடுவதற்கான சூழ்நிலை இருக்குது, தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். பொதுவாக நீங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு கடகராசிக்கு வரும்பொழுதெல்லாம் தங்கத்தினுடைய விலை ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை அமையும். அப்படி தான் இது கடந்த காலங்களில் குருவுடைய வளர்ச்சியினால், குருவுடைய மாற்றத்தினால் தங்கத்தின் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, லோக குருன்னு சொல்லக்கூடிய பாரத தேசம் அடுத்தவங்களுக்கு உதாரணமாக நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. இனி இந்த மாதம், ஜூன் மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை அடையப் போகிறீர்கள்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். கும்பராசியுடைய கண்டினியூஷன், நடுவில் ஒரு சின்ன தடங்கள், இதை கும்பராசியோடு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த கும்பராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்ப சந்தோஷத்திற்கு நீங்கள் காரணமாகக்கூடிய வகையில் இருக்கீங்க. உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். ஆனால் இந்த ஜூன் 20 மேலே சனியின் பார்வையில் செவ்வாய் வராரு. அதனால் உடம்பு ரீதியாக சில சங்கடங்கள் இருக்கும். சின்ன சின்ன மருத்துவ ஆப்ரேஷன்லாம் இருக்குது, ஆனால் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய மேஜர் ஆப்ரேஷன் இருக்குங்க, அட்மிட் ஆகிடுங்கம்பாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இல்லை மேஜர் ஆப்ரேஷன் வேணாம், சின்னதாக ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷனுடைய ப்ரொசீஜரே மாற்றிடுவாங்க. இது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிரிகளால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் பண வருமானத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் விலகிறதுனால கடன் பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொன்னேன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, குடும்பத்தில் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்கள் கணவர் ஒரு இடத்துல இருக்கார், உங்கள் மனைவி ஒரு இடத்துல இருக்காங்க, பசங்க ஒரு இடத்துல இருக்காங்க, அப்பா அம்மா ஒரு இடத்துல இருக்காங்க, இப்படி குடும்பமே சிதறி இருக்குது. அந்த குடும்ப சிதறல் இப்போத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே மீண்டும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இந்த மாதமே அதற்கான முயற்சி எடுத்திங்கன்னா சீக்கிரமாக ஒன்று சேரலாம். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபத்தினால் பிரிஞ்சு போயிருப்பாங்க. டைவர்ஸு, கோர்ட்டு கேஸு, அடிதடி சண்டையெல்லாம் நடந்திருக்கும், போலீஸ் கேஸெல்லாம். இப்போ உங்கள் வாழ்க்கை துணை
தங்களுடைய தவறை திருத்தி கொண்டு உங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு வராங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஒழுங்காக பேசணும். நல்ல நேரம் இப்போ குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதுவும் உச்சமாக பார்க்குறாரு. அதனால் நிதானமான வார்த்தைகளை பேசுங்கள், அதிகாரமாக பேசக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கெடுதல் கிடையாது. பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவங்க ஏதாவது கடன் கேட்டாங்கன்னா தாராளமாக கொடுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப பேச மாட்டீங்க, பேசாமல் இருந்தே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இழுத்தடிச்சிருவீங்க. அதனால் தயவு செஞ்சு இப்போ அவங்க ஹெல்ப் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் தங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு அக்காவோ அண்ணனோ இருக்காங்க, அவங்களுடைய கணவரோ மனைவியோ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு வசந்தத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு வருது. அதை உங்களுடைய கடமையாக நினைத்து செய்வதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு இப்பொழுது அதீத லாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஏன்னா லாபஸ்தானாதிபதி உச்சமடைகிறதுனால லாபம் அடைந்து அந்த லாபத்தின் மூலமாக கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த தொடர்புகள் மூலமாகவும் வருமானம் ஏற்படும். ஃபாரினில் இருக்கேன் சார், நான் எங்கள் ஒய்ஃபும் அவன் குழந்தைங்களும் என் பொண்ணும் பையன் எல்லாம் வந்து இந்தியாவில் இருக்காங்க, இல்லை அவங்களெலாம் ஃபாரினில் விட்டுட்டு வந்தேன், என்னால் இந்தியாவுக்கு எனக்கு ஆஃபீஸில் இது பண்ண முடியல, அங்கே இருக்க பசங்க படிக்கிறாங்கன்னு அவங்க இருக்காங்க. இப்போ 2 குடும்பமும் சேரக்கூடிய நேரம், கணவன் மனைவி எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கிறதுக்கான நேரம் வருது. ஸோ மொத்தத்தில் இப்பொழுது கும்பராசிக்கு ஒரு புதிய உறவை பேணுவதற்கும் இருக்கிற உறவை பாதுகாப்பதற்குமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்திற்கான பரிகாரம், கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம்னா சிவ வழிபாடு தான். ஆனால் அதுலேயும் குறிப்பாக ஈரோடு மாவட்டம் கொடுமுடி, ஈரோட்லேருந்து கரூர் திருச்சி போகிற வழியில் கொடுமுடின்னு ஒரு இடம் இருக்குது, அம்சமான இடம், காவிரி ஆத்தங்கரை. அந்த இடத்துல மகுடேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் கர்மா இல்லாமல் இருந்தால் தான் அங்கே போக முடியும். அந்த ஊர்லேயே இருந்தாலும் எத்தனை பேர் போகாமல் இருக்காங்க தெரியுமா? நான் அந்த ஊருக்காரன் தான். அங்கே இருந்து நான் 2 தடவை தான் போயிருக்கேன். அவ்வளோ வருஷம் இருந்தேன், கிட்டத்தட்ட 30 வருஷம் இருந்தேன், 28 வருஷம் இருந்தேன். என்னால் 2 தடவை தான் போக முடிஞ்சுது. அந்த ஊரில் இருந்தாலுமே போக முடியாது. அப்பேற்பட்ட அந்த மகுடேஸ்வரரை வழிபட்டு வாருங்கள். அந்த மகுடேஸ்வரரை வழிபடுங்கள். அப்படி அது முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கரூரில் இருக்கக்கூடிய தான்தோன்றி மலை வெங்கடேச பெருமாளையும் வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் ஒரு புதிய வாழ்க்கை அமைத்து கொடுப்பதற்கான அமைப்பை அந்த 2 தெய்வங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்த்தீங்க, இது பொதுவான பலன் தான். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும், அதன் மூலமாக எதிர்காலத்தை சரியாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய பாதையை தெரிந்து கொண்டு செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் 8ல் ஆரம்பிக்கிற நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வரதுக்கு, சென்னையில் என்னை நேரில் சந்திக்கிறதுக்கு. 72ல் ஆரம்பிக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதன் மூலமாக நீங்கள் ரெண்டு நம்பர்லேயும் என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வரத்துக்கு இந்த நம்பரையும், வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த நம்பரையும் பயன்படுத்தி உங்களுடைய எதிர்கால பலன்களை அறிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செப்பனிடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் உங்களுடைய எதிர்காலம் நன்மை பயக்கும் விதமாக மாறக்கூடிய வேண்டும். என்னுடைய அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சித் பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கும்பராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அந்த சயின்டிஃபிக்கான அப்ரோச்சில் நம்மளுடைய கர்ம வினைகள் எப்படி இந்த ஜென்மத்தில், இந்த வாழ்க்கையில் நம்மளுடைய சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுப்பதற்கு நம்மளுடைய ராசிக்கு இந்தந்த இடத்துல இந்தந்த கிரகம் இருக்கும் பொழுது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை
கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத துல்லியமாக சயின்டிஃபிக்காக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, கும்பராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் எப்படி பிறக்குதுன்னா, குருவே 6ஆம் இடத்துல குரு பெயர்ச்சி பெற்று 6ஆம் இடத்துக்கு வரார். 6க்கு வந்து 12ஆம் இடம் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ இது எந்த மாதிரி ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும் வேலை, நிதித்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கண்டிப்பாக நிறைய பேருக்கு தொழில் அமைகிறது, வேலை அமைகிற அமைப்புகளாக இருக்கு. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒரு வேலை கிடைக்கிறது. வெளி நாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்க வெளி மாநிலம் போகிறது. இதே மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 10th 12th முடிச்சுட்டு நல்லா அடுத்த கோர்ஸ் படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணுங்கிறவங்கலாம் நல்ல ஒரு காலேஜில் நல்ல ஒரு அட்மிஷன் கிடச்சி நல்லா வெளிநாடு போகிறவங்களுக்கு விசா கிடச்சி போகக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுற தொழில்காரங்களுக்கு நல்ல மாற்றத்தை, நல்ல பிரேக் த்ரூ கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பணம் வரவேண்டிய பணம் இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதே பாருங்க, ராசியில ராகுவும் 7ல் கேதுவும் சனி 2ஆம் இடத்திலும் இருந்து, அந்த 2ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்து பண தட்டுப்பாடை கொடுத்து வரவேண்டிய பணத்துக்காக நம்ம மெனக்கெடுதல், வர வேண்டியது 100 ரூபா இருந்ததுன்னா வர்றது ஒரு 50 ரூபா தான் வந்து சேருதுங்கிற மாதிரி போயிட்டு இருந்ததுக்கெல்லாம் அந்த குருவின் பார்வை நல்லாவே வந்து கேஷ் ஃப்ளோ விசேஷத்துக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. அதே மாதிரி மாணவர்கள் பாருங்க, அவங்களுக்கு வேணுங்கிற கோர்ஸ், வேணுங்கிற காலேஜ், வேணுங்கிற ஹையர் ஸ்டடீஸ்க்கு வேணுங்கிற நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது. அதே மாதிரி இளம் வயதினர், அதாவது திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடங்கிற குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நல்லாவே திருமணம் ஆனதுக்கப்புறம் நம்ம பொண்ணை வெளி ஊருக்கு கட்டி கொடுத்துட்டோம், நல்லா போயிடுச்சு, 2 வருஷமா ட்ரை பண்ணது இப்போ கிடைச்சிருச்சு, இப்போ நல்லா அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக காட்டுது சில பேர்த்துக்கு. அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் ராகு இருக்கிறனால கொஞ்சம் மனசுல குழப்பங்கள் வந்து போயிட்டு இருக்கும். இந்த ஜூன் மாதம் பாருங்க, குருவின் பார்வை விலகிறதுனால திடீர்னு கொஞ்சம் குடும்பத்தில் ஒரு குழப்பங்கள், ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொடுப்போம். பங்குதாரர் மேலே, நண்பர்களுக்குள்ள சில பிரச்சனைகள், சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் வரலாம். அதனால கொஞ்சம் வேகத்தை காட்டிலும் கொஞ்சம் விவேகமாக இருக்க வேண்டும் என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ராசியில ராகுவும் 7ல் வந்து கேது இருக்கும் பொழுது, குருவின் பார்வை விலகும் பொழுது, அதே சமயத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய கிரகங்கள் பாருங்க, புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாம் 4ஆம் இடம் 5ஆம் இடத்துல ஒரு நல்ல யோகமான ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க. ராசி அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இது என்னன்னா கொஞ்சம் அடுத்த கட்ட வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக சில லோன் வாங்குறது, சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, சில சுப விரயங்கள் பண்ணி அந்த பணத்தை தூக்கி இதில் போடுறது, இடம் மாறுவது, அப்படிங்கிற மாதிரி நிறைய மாற்றங்கள் நிறைந்த 2026 ஜூன்லேருந்து வரக்கூடிய வாழ்க்கைக்கு அஸ்திவாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் வந்து அமையுதுங்க. கொஞ்சம் நல்லாவே வந்து அந்த வேலை மாற்றம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, லோன் போகிறது, கொஞ்சம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு உபாதைகள் கொஞ்சம் மேலே வர்றது, அதாவது இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் திடீர்னு ஒன்று டயக்னோசிஸ் பண்ணுறது, ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டயபெட்டிஸு, தைராய்டு, அதெல்லாம் மாதிரி கொஞ்சம் விஷயங்கள்லாம் அங்கே தலை தூக்குற விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. அதே சமயத்தில் பண விஷயத்தில் வந்து தட்டுப்பாடு இல்லாமல், அது கடன் மூலமாக வர்றதா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களை பணமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பணம் வர வேண்டிய பணமாக இருந்தாலும் சரி, சுபவிரயம் செய்து உங்களுக்கு ஒரு லாபமாக வர்றதா இருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட் மூலமாக வர்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பணப்புழக்கத்தையும் அது மூலமாக வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பும், மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரக்கூடிய அமைப்புகளும், எக்ஸ்பான்ஷன் ஆகக்கூடிய அமைப்புகளும், நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போய் அடுத்த கட்ட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக நம்மளுடைய வாழ்க்கை முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணமாக, அந்த தருணத்தின் ஆரம்ப மாதமாக ஜூன் 2026 அமைகிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து உண்மையிலே இது மாதிரி ஒரு டைம் வரும்போது தான் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து அடுத்த லெவலுக்கு போவோம் இல்லையா, இல்லைன்னா வாழ்க்கையே வந்து ஒரு ஸ்டாக்னண்ட்டாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை நல்லாவே கும்பராசிக்காரங்க உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வச்சு வரக்கூடிய அந்த ஜாதகத்தை போட்டு திருக்கணித பஞ்சாங்கத்தில் போட்டு உங்களுக்கு என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு ஏற்ற தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறதா, நீங்கள் கும்பராசியில் வந்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தீங்களாங்கிறதெல்லாம் பார்த்து
அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நம்ம எடுத்து அந்த அந்த பலன்களை நம்ம எடுத்து இந்த கோச்சார அமைப்போட நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி, 3 மாதம் 6 மாதம் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்த்து எந்த விஷயத்தையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயம் போகாமல் ஒரு இடத்துலையும் ஒரு கிரகம் இருந்தால் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும், எது மாதிரி முடிவுகளை எடுத்தால் நமக்கு கரெக்டாக வரும், எது மாதிரி பிராப்தங்கள் நமக்கு இல்லை, எந்த சாய்ஸ் நமக்கு ஃபேவராக இருக்குது, அது எந்த காலகட்டத்தில் இருக்குது, எந்த நேரத்தில் இந்த வருஷ கடைசியில் நடக்குமா, அடுத்த வருஷம் நடக்குமா, எப்படி இருக்கணும், காத்திருந்து செயல்படணுமா அல்லது உடனே அது செய்யலாமா அப்படிங்கிற விஷயங்கள், வேலை மாற்றம், தொழில் முனைப்பு, கடன் அடைத்தல், ப்ராப்பர்ட்டி வாங்குறது, கல்யாண விஷயங்கள், சுப விஷயங்கள், குழந்தைகள் பெறும் விஷயங்கள், தாயார் பெற்றோர்களோட உடல்நலம் இது மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம கண்டிப்பாக இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களோட ஜாதகத்தை பொறுத்து இந்த நம்ம பேசின இந்த கோச்சார முறையும் சேர்த்து வைத்து நம்ம ஒருங்கிணைத்தா பார்க்கும் பொழுது இன்னுமே வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, நமக்கு எது மாதிரி துறை நமக்கு நல்லா இருக்கும், நமக்கு எது மாதிரி கேள்விகள் மனசில் இருக்குது, அந்த கேள்விக்கு என்ன விடை ஜாதகத்தில் காட்டுது, எது மாதிரி அமைப்புகள் நமக்கு நல்லதாக இருக்கும், எந்த நேரத்தில் நமக்கு அது மாதிரி செயல் திட்டங்கள் செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தருத்தவங்களுக்கும் ஒரு கிரகம் நல்லதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கிரகம் யோகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கிரகம் யோகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு லக்னத்துக்கும் ஒரு கிரகம் ராஜயோகாதிபதியாக வருகிறார், இன்னொரு கிரகம் வரக்கூடாத கிரகமாக வரக்கூடாத தசையாக வருகிறார், ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக வரார். ஸோ உங்களுக்கு இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய தசாபுக்திகள் எப்படி, எந்த நேரத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா பண்ணலாம், எந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்கலாம், எந்த நேரத்தில் நம்ம டக்குன்னு நம்ம அதை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கர்மா சார்ட்டில் வரக்கூடிய அமைப்புகளை பார்த்து செயல்படும் பொழுது அதிக சேதாரங்கள் இல்லாமல், அதிக விரயங்கள் இல்லாமல், தேவையற்ற பொருள் விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நமக்கு என்ன பிராப்தம் இருக்குதோ அந்த பிராப்தத்தை எந்த விதத்திலும் டிலே இல்லாமல், கன்ஃபியூஷன் இல்லாமல் அதை பெற்று போடும் பொழுது நம்மளுடைய முன்னேற்றங்கள் தடை இல்லாமல் வரக்கூடிய அமைப்புகளும் எந்த விதத்திலையும் நம்ம எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.